வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம ரவை கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் எடுத்துக்கோங்க, ஒரு குழிக்கரண்டி தயிர் எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சுகர் 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ரவை 1 கப்பு போட்டுக்கோங்க. பால் காய வச்சு ஆறின பாலுங்க, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. ஆயில் வந்து சன்ஃப்ளவர், கோல்டு வின்னர் இந்த மாதிரி ஏதாவது ஊற்றிக்கோங்க. இப்போ இது மூடி வச்சுருங்க. 1/2 hour ஆகட்டுங்க. நல்லா ஊறிடுச்சுங்க. இது ஊறி கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. கேக் செய்கிற மோல்டு வச்சு உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றிட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாத இருக்கும். உங்களுக்கு என்ன நட்ஸோ அதை மேலே போட்டுக்கோங்க. நான் குக்கரை இப்போ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ஒரு ரிங்கு வச்சு அது மேலே இந்த ட்ரே வச்சுருங்க. மூடி போட்டுருங்க. இப்போது மூடியில் கேஸ்கட்டு இருக்கக்கூடாது. மேலே வெயிட்டும் வைக்காதீங்க. 40 நிமிஷம் வச்சு வேக விடுங்க. சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க. ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வரும். நல்லா வெந்துருச்சு. இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஓரத்தில் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துவிடுங்க. எடுத்துவிட்டு இப்படி கமுத்துனீங்கன்னா கேக்கு நல்லா உடையாத வருங்க. பாருங்கள், கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நல்லா சாஃப்டான கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. மேலே இப்போ சுகர் சிரப்பு ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. அவ்வளோதாங்க, சாஃப்டான ரவை கேக்கு ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது இந்த சுகரு. நன்றி.